என் ஒய்ஃபு குழந்தைங்களை நான் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு அறியும் திறன் கிடச்சிருக்கு. அதனால எங்களுக்குள்ள எந்த இடைவெளியோ எந்த பாகுபாடோ எந்த செயல்பாடுகளோ இல்லை. அவங்க என்னை அறிய முடியல, அவ்வளோதான் அவங்களுக்கு எனக்கு இருக்கிற வேறுபாடு. என்ன வீட்டில் கலவரம் நடந்தாலும் வறுமை இருந்தாலும் இந்த தியானத்தை நான் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ நான் அதிகமாக தியானம் பண்ணதெல்லாம் என் மனைவி குழந்தைங்க என்னுடைய உறவினர்கள் நடுவில் தான். அவங்க தூங்குவாங்க, நான் தியானம் பண்ணுவேன். இப்போ நம்மளை மாதிரி ஒருத்தருக்கு வீடுகளில் இருந்தே இதை பயணிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். தொழிலில் எனக்கு ஏற்ற வருமானம் வரல, ஆனால் நான் செட்பேக் ஆக்கலை. அதுக்காக தொழிலை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. எந்த தொழிலை எடுத்தனோ அதே தொழிலில் நின்னேன், கடைசி வரைக்கும் நின்னேன். அதுக்காக நீ அழுகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிறது தான். அது கரெக்டாக நடந்துச்சு அவங்களுக்கு. இப்போல்லாம் அழுவ ட்ரை பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியாகவே இருக்குது. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, வெறும் தியானம் மட்டும்தான் இருக்குது. ஒரு நாள் சென்னையில் அப்படியே நடந்து வந்துட்டு எப்படி இதை சரி செய்யறது அப்படின்னா, அது உள் உணர்வு என்னன்னா இதை மீண்டு வந்துட முடியும், இந்த இடத்த சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னால் உணர முடியலை ஐயா உணர வைங்கிறீங்க, நான் அது நடக்கும் காத்திருங்கிறேன். அப்போ நீ காத்திருந்தனா உனக்குள்ள ஒன்று கிடச்சிச்சுல, அது வளர்கிறதுக்கு நீ ஒரு பேஸ் கொடுக்கணும், ஒரு டைம் கொடுக்கணும். 12 ஆண்டுகள் ஒரே குகையில் உட்காந்து ஒருத்தன் தவம் பண்ணி சமாதி நிலையில் ஞானம் அடைஞ்சான்னு இருக்கு. அப்போ அவன் ஏன் பல குருமாரை பார்த்துருக்கலாமே, பல தீட்சைகளை வாங்கியிருக்கலாமே. ஒரு பொருள் சில பேருக்கு கிடைக்கணும், சில பேருக்கு கிடைக்கக்கூடாது. சில பொருள் சில பேரை கொண்டாட வைக்கும், சில பொருள் சில பேர்த்தை திண்டாட வச்சிடும். அப்போ நாம் மனிதனாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்னோடய வீட்டுக்கு தான் கொடுப்பேன். ஆனால் அந்த மனிதத்தன்மையிலேருந்து மாறினதுனால என்ன பண்ணுறேன், உங்களையோ அவங்களையோ பிரித்து பார்க்கறது இல்லை. இப்படி அந்த பையனை நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் ஓங்கி என்னை உதச்சாம பாருங்க, அந்த இதயத்தில் இதயமே புட்டு நொறுங்குற மாதிரி உத வச்சிட்டான். என் ஒய்ஃபு குழந்தைங்களை நான் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு அறியும் திறன் கிடச்சிருக்கு. அதனால எங்களுக்குள்ள எந்த இடைவெளியோ எந்த பாகுபாடோ எந்த செயல்பாடுகளோ இல்லை. அவங்க என்னை அறிய முடியல, அவ்வளோதான் அவங்களுக்கு எனக்கு இருக்கிற வேறுபாடு. இடைவெளிங்கிறது என்னன்னா, நான் என்ன மாதிரி சூழலில் இருக்கிறேன்னு அறிய முடியல. அவங்க நான் எப்படி மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு போய் கட்ட போனோம்னா அந்த சூழல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றபடி அவங்களோட எல்லா விதத்துலேயும் நான் அவங்க மிங்கிள் ஆகி அவங்களோடையும் பயணிக்கிறேன். அப்போ ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டும் அதை அறிய முடியும்னா, நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச அந்த எனர்ஜியை மேலும் மேலும் பெருக்கிக்கிறதுக்கு அந்த சூழல் கிடைக்கல, நான் அதை உருவாக்கிக்கிட்டேன். வீட்டுக்குள்ளே இருந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க பட்சத்துக்குள்ளேயும் தியானம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த செயல் வடிவத்தை எனக்கு இந்த நேச்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்குள்ள என்ன ஒரே ப்ளஸ்ஸு அப்படின்னா, என்ன வீட்டில் கலவரம் நடந்தாலும் வறுமை இருந்தாலும் இந்த தியானத்தை நான் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்போ அந்த அறியும் திறன் எனக்கு இல்லறத்தில் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது தான் நடந்துச்சு. நான் அதிகமாக காடு மலைகளுக்குள்ளே போகலை, முழுக்க முழுக்க நான் நகரத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் தான் அதிகமாக இருந்திருக்கிறேன். அதுவும் ஃபேமிலியோட தான் என்னோட ட்ராவல் அதிகமாக இருந்தது. இப்போ நான் அதிகமாக தியானம் பண்ணதெல்லாம் என் மனைவி குழந்தைங்க என்னுடைய உறவினர்கள் நடுவில் தான். அவங்க தூங்குவாங்க, நான் தியானம் பண்ணேன். அவங்க துணியை துவைச்சிட்டு வருவாங்க, அதை நான் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து தியானம் பண்ணுவேன். இப்படி தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஒரு 4 நாள் 5 நாள் அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க பழகிட்டாங்க. இவர் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்குவார், அவங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பாரு, இல்லை 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பாரு, 1 மணி நேரம் உட்காந்துருப்பாரு, அப்புறம் ரெடி ஆயிடுவார். சரி, ஒருத்தர் 2 பேருனா தெருவுக்கே தெரிஞ்சிருச்சு, சரி கண்ணை முடிட்டு சும்மா உட்காந்துருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி மாறுவோம்லாம் அவங்களுக்கு தெரியல. அப்போ நமக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ரொட்டீனும் இருந்துச்சு, நம்மளோட விஷயத்தையும் அதை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருந்தது. இதுக்கு மெயினாக நம்ம டைவர்ட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த இயற்கை நமக்கு ஒரு நல்ல மனதோட பலத்தை கொடுத்துச்சு. அப்போ மனமாக தான் இருந்தோம், நம்ம மனித தன்மையில் இருக்கிறனால மனம்தான் வேலை செஞ்சுச்சு. அப்போ மனம் உறுதியாக இருந்துச்சு. இதில் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும், நிற்கணும் அப்படிங்கிறது அந்த உறுதித்தன்மை கிடச்சிச்சு. இதான் விஷயம். அதனால் நீங்கள் அந்த
ஒரு நாள் அது நிகழ்றது இல்லை. நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் 30, 40, 45 ஆண்டுகள் கடந்து வந்திருப்பீங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ந்துச்சுன்னா அது இந்நேரம் வேற மாதிரி வளர்ந்து நிற்கும். இது ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு வளர்க்கறது கிடையாது. ஆன்மீகங்கிறது குடும்பத்தெல்லாம் அங்கிட்டு ஓரமாக தள்ளிட்டு நான் போய் இங்கே உட்காந்து மலைகளையும் குகைகளையும் வளர்த்துட்டு வர்றேங்கிறது சில பேருக்கு, சில ஞானிகளுக்கு அது சாத்தியமாக இருந்திருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியமா அப்படிங்கிறது இல்லை. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியதாக. அப்போ அவங்களுக்கு அது எதுன்னா, அந்த வீட்டிலேருந்து அவங்கள வளரப்படணுங்கிறதுக்காக அது இயற்கையாக அவங்கள எடுத்துகிட்டு போயிருக்கு. அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த காடு மலைகளில் உட்கார வச்சிருக்கு. இப்போ நம்மளை மாதிரி ஒருத்தருக்கு வீடுகளில் இருந்தே இதை பயணிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லறத்தில் இருந்துக்கிட்டு கணவன் மனைவியா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்த இதை அறியறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அப்போ இல்லறத்தில் இருக்கிற ஒரு பெண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி, ஒரு குழந்தையும் சரி, தன்னை இதை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கிருந்தே பண்ண முடியுங்கிறது தான் அதோட செயல். இது கொஞ்சம் பிஃபோரா கிடைச்சு பல நாள் இதுக்குள்ள பயணிச்சா நல்லா இருக்குங்கிறது தான் அதோட செயல். இல்லை, அதுதான் அது உங்களுக்கு அப்பவே கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க இன்னும் கூட உங்களுடைய வேலையை நல்லா செஞ்சுருந்துருக்கலாம். இன்னும் கூட உங்களை சுற்றி இருக்கிற பொருளை இன்னும் பெட்டராக கூட பார்த்துருக்கலாம். இன்னும் கூட இந்த வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் நல்லா கூட வாழ்ந்துருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இப்போ கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் ஒன்று அறிகிறேன்னு, அப்போவே உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கிடச்சிருந்துச்சுன்னா, அப்போவே இதை பற்றி ஒரு நல்ல தன்மைகள் உருவாகி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெகுலராக இல்லாமல் இன்னும் பெட்டராக இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். பொருளாதாரமே உங்களுக்கு தேவை அப்படின்னு ஓடி இருந்தா கூட அது இன்னும் மேம்பட்ட தன்மையில் தான் இருந்தது. அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இப்போ நாங்கள் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் தான். அன்றாடம் பணம் தேவை. ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் இருக்க முடியாது. ஆனால் அப்படியாப்பட்ட சூழல்லையும் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சுன்னா, அப்போ அந்த இயற்கை அந்த குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்துச்சு. அதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. அப்போ அதுக்குள்ளேருந்து நான் பொறுத்து அதை நிதானித்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனேன். அப்போ வீட்லேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை பண்ணாங்க. இவர் தியானம் பண்ணுறாருங்கிறதுக்காக புரிஞ்சுக்கல. ஒரு நாள் இந்த லைஃப் மாறும். நான் அவங்ககிட்ட சொல்கிறது அதுதான். லைஃப் இப்படியே இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, மாறும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். நான் ஒரு பக்கம் தியானம் பண்ணேன், ஒரு பக்கம் எழுத்து வடிவத்தில் தீவிரமாக ஒரு வேலைகளில் நான் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த 3 ட்ராக்லையுமே நான் தெளிவாக தான் என்னோடய வேலை செஞ்சேன். கணவனாக இருக்கிற இடத்துலையும் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சேன், தொழிலாக இருக்கிற இடத்துலையும் வேலை செஞ்சேன், இது மாதிரி தியானத்தையும் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சேன். இந்த 3ஐயுமே கரெக்டாக நான் செஞ்சேன். தொழிலில் எனக்கு ஏற்ற வருமானம் வரல, ஆனால் நான் செட்பேக் ஆக்கலை. அதுக்காக தொழிலை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. எந்த தொழிலை எடுத்தனோ அதே தொழிலில் நின்னேன், கடைசி வரைக்கும் நின்னேன். இந்த இதுலேருந்து முழுசாக நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலை நான் விட்டனே வஞ்சியா. அது வரைக்கும் அந்த தொழிலே 21 ஆண்டுகள் நான் அப்படியே முழுமையாக தான் நின்னேன். ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்லேருந்து அந்த 21வது வருஷம் எண்டில் முடிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் நான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக முதல் நாள் எடுத்தனோ அதே மாதிரி தான் எடுத்தேன். பெரிய வருமானம் வரலன்னு அந்த ஃபீல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் அதை உண்மையாக ஒரிஜினலாக தான் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்குள்ளேருந்து எந்த பாகுபாடும் இல்லை. அது மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரில. நான் சந்தோஷமாக தான் அவங்கள வச்சுக்கிட்டேன். நான் பார்த்தேன் என் லைஃப்பை. எனக்கு அந்த வாழ்க்கையை நல்லபடியாக தான் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சந்தோஷமாக தான் அந்த வாழ்க்கையை நான் கடந்தேன். ஐயோ நமக்கு ஒன்று இல்லையே அப்படின்லாம் நான் அந்த மாதிரி ஃபீல்லாம் எனக்கு வரவே இல்லை. சின்ன சின்ன வருத்தங்கள் அங்கங்கே இருந்துச்சு, ஆனால் அது பெருசாக என்னை பாதிக்கணும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடியே இருந்திருந்தா இன்னும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இன்னும் சிறப்பாக கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு அழகாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கொஞ்சம் ரசித்து கூட இருப்பீங்க. மற்ற போலீஸுக்கும் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கூட இருந்திருக்கலாம். வேற ஒரு டைமென்ஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ என் வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்ச் ஓவர் இருக்கும். வறுமை தான். என் ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, அழுவாங்க, அழுதுக அப்படிம்பேன். ஏன்னா திருப்பி உன் வாழ்க்கையில் அழுகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நாள் உருவாகும். நீ வேணா பார்த்துக்க, நான் சவாலாக சொல்கிறேன். ஒரு நாள் உன்னால் அழுகவே முடியாது. அதனால் இப்போ அழுகிற டைம் கிடச்சிருக்கு, அழுதுக. திருப்பி நீ அழுகவே முடியாது. நீ அழுதாலும் சுற்றி இருக்கிற சூழல் சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக நீ அழுகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிறது தான். அது கரெக்டாக நடந்துச்சு அவங்களுக்கு. இப்போல்லாம் அழுவ ட்ரை பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியாகவே இருக்குது.
அதனால அவங்க அழுவுறத நீ எது காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் அது விஷயம். நான் அன்னைக்கு அதை சொன்னேன். அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த அழுகிறதோ சிரிக்கிறதையோ அது போக்குலே அதை ரசிக்க கத்துக்கிட்டோம்னா அது வேற மாதிரி ஆயிருக்கு. அது ரசிக்க முடியாது. ரசிக்க வச்சது காரணம் தியானம். நீங்க போய் ஒரு அழுகிறவனை போய் ரசிக்க முடியுமா? நான் அழுதவனையும் ரசிச்சேன், நானும் அழுது ரசிச்சேன். இவ்வளவுதான் இதுல இருக்கிற வித்தியாசம். அழுதவனையும் ரசிச்சேன், நானும் அழுது ரசிச்சுக்கிட்டேன். ஓகே, இன்னைக்கு அழுவணும், ஓகே, நல்ல விஷயம்தான். நாளைக்கு இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு எனக்கே தெரியுது. பிரயாணம் பண்ணேன். இல்லைன்னா இவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் தொட முடியாது. ஒரு 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 10 ஆண்டுகளா நான் இதுக்குள்ள இருக்கிறேன். இந்த ஜேர்னியில் அவ்வளோ பெரிய தொழில் பண்ணுறோம். ஏறத்தாழ ஒரு 2 கோடியே 10 லட்ச ரூபா லாஸ். அப்படியாப்பட்ட தொழிலிருந்தும் நாங்கள் செட்பேக் ஆகாமல் திருப்பி மீண்டு வர்றோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த தியானம் தான். இல்லைன்னா மொத்தமாக நம்ம என்ன ஆயிருப்போம், ஒரு நாளில் ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்போ நம்மளை நம்பி கொஞ்சம் பணம் கொடுத்தவர், அவரும் ஒரு யங்ஸ்டரு, அவரும் ப்ராப்ளம் ஆகிட்டாரு. இப்போ நம்மளால தான் அப்படிங்கும்போது இப்போ என்னுடைய கெப்பாசிட்டி ஒரு நாள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கே முடியலை. அப்போ நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வாங்கி ஒரு தொகையை வச்சுருக்குறோம். இப்போ 2 பேருமே எப்படி வெளியில் போப்போன்னு தெரில. அவர்கிட்டயாச்சும் நல்ல படிப்பு இருக்குது, ஒரு பெரிய ஐடியில் போய் வேலை செஞ்சு கடனையாச்சும் அடைக்க முடியும். என்கிட்ட அது கூட கிடையாது. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, வெறும் தியானம் மட்டும்தான் இருக்குது. ஒரு நாள் சென்னையில் அப்படியே நடந்து வந்துட்டு எப்படி இதை சரி செய்யறது அப்படின்னா, அது உள் உணர்வு என்னன்னா, இதை மீண்டு வந்துட முடியும், இந்த இடத்த சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தான். அது சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள், சூழல்கள், அந்த நிதானம் கரெக்டாக அது கைட் பண்ணுச்சு, அதை உருவாக்குனுச்சு. அந்த செட்பேக்லேருந்து மீண்டு வந்தோம். இல்லைன்னா மீண்டு வர முடியாது. அதுக்குள்ளேருந்து என்னன்னா, நீங்கள் ஒரு செட்பேக்கு 40% ஆகுறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு, நம்ம உறவினர்கள், நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள்லாம் 60% அதை பெருசாக்கிடுவாங்க. நீங்கள் அப்போவே இந்த காலை வைக்காதீங்க, என்ன கேட்டிங்களா அப்படின்னு போடுவாங்க. அவன் சொந்தக்காரன் சொல்லுவான், எனக்கு அப்பவே தெரியும், அதெல்லாம் புட்டுக்கிட்டு போயிடுவாங்க, எல்லாம் உருப்படாதுன்னு தெரியும். அப்புறமா நம்மக்கிட்ட ஆறுதலும் சொல்லுவாங்க, நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் இவங்களால சரி செய்ய முடியாது. இப்போ இதுக்கெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்மளால தான். இப்போ சொந்தமாக உள்ள ஒன்று இருந்துச்சுன்னா அதுவே ரெக்கவர் ஆக முடியும். ஒரு குதிரையை தூக்கி விடுறது ஒன்று, அதுவாக எந்திரிக்கிற விதம் ஒன்று. அந்த குதிரை அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எந்திரிக்கும். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் பல நாள் கீழே விழுந்தேன், அந்த எனர்ஜியை வச்சு எந்திரிச்சிட்டு என்னால் நடக்க முடியலை. ஏன்னா எனர்ஜி எந்திரிக்க தான் வச்சுச்சு, நடக்க வைக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டேன். அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு இந்த வலியை, இந்த காலை சரி பண்ணிட்டு திருப்பி நடக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஒரு நாள் நடந்தேன். இவ்வளோதான் விஷயம். இதுதான் எல்லாருக்குள்ளேயும் வேணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, விழுந்தவங்கள தூக்கி விடுறதுக்கு 4 பேரை தேடுறாங்க. அப்புறம் அந்த காலை சரி பண்ணுறதுக்கு 4 பேரை தேடுறாங்க. அதுக்குள்ளே நம்மளை பாடையில் கொண்டு போயிடுவாங்க, அவங்க பாடை கட்டிடுவாங்க. ஏன்னா நம்மளை மொத்தமாக பேசி டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க, சுகர் ப்ரெஷர்லாம் வர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து சாதிச்சு ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலன்னா என்ன, அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ ஒன்றுமே இல்லாதப்ப நம்ம சாதிக்கணும். ஒன்றும் 0 பேலன்ஸில் பணம் பேக்ரவுண்டு இல்லாதப்பையும் சாதிக்கணும். ஒரு பெரிய இடத்துல செட்பேக் ஆகும்போது சாதிக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல உள் உணர்வுகள் சரியாக இருந்தால் தான் இது சாதிக்கணும். அந்த உள் உணர்வுகள் சரியா இல்லைன்னா எல்லா சூழல்லையும் நம்ம செட்பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுதான் லைஃப். இதுதான் ஒரு ஞானத்துக்கோ இல்லை வாழ்க்கையில ஒரு சேஞ்சுங்கிறதுக்கு இதுதான். இப்போ நான் இருக்கிறேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் உணர்ந்து இருக்கிறேன், எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா, என்னால் உணர முடியலை, அதை நீங்கள் என் கையில் கொடுங்க அப்படிங்கிறது கிடையாது. இது கையில் கொடுக்கறது இல்லை, அது தானாக பாஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்போ பாஸ் ஆகிருக்கலாம், உள்ளே போயிருக்கலாம், ஒருவேளை வேலை செய்யலாம், இல்லை கம்மியாக வேலை செய்யலாம். ஆனால் அவர் ஏதோ சொல்லியிருக்கிறார், காத்திருப்போம் அப்படின்னு உண்மையோடு காத்திருந்தா அது ஒரு நாள் அந்த உணரும் தன்மையை அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதுக்குள்ள நம்ம பல ட்ராக் போயிட்டு வந்துடுறோமே. போயிட்டு வந்துட்டு நான் எங்கே போனாலும் இங்கே தான் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல என்ன இருக்கு? அந்த மாதிரி தான் அது நடக்கிறது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உணர முடியலை, இப்போ நான் உங்களுக்குள்ள ஒன்று கொடுக்குறேன், அப்போ அது உங்களுக்குள்ள இருக்கு.
இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னால் உணர முடியலை ஐயா, உணர வைங்கங்கிறீங்க, நான் அது நடக்கும் காத்திருங்கிறேன். அப்போ நீ காத்திருந்தனா உனக்குள்ள ஒன்று கிடச்சிச்சுல, அது வளர்றதுக்கு நீ ஒரு பேஸ் கொடுக்கணும், ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு செடியை வச்சுட்டு எங்கே டெய்லி போய் காலையில் போய் காய் எங்கே பூ எங்கன்னு பார்க்கக்கூடாது, அதை விடணும். புரியுதா? அதை விட்டாதான் அது வளரும். அந்த மாதிரி உள்ள ஒரு எனர்ஜி இருக்கிறது, அது வளரும். அதுக்கு ஒரு பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டைமில் காத்து இருக்கணும். அதை காத்து இல்லாமல் நம்ம ஒருவேளை வளரலையோ, ஒருவேளை அது இன்னும் வரலையோ, நம்மளால் கண்டறிய முடியலையோ அப்படின்னு பல நண்பர்கள் சொல்லும்போது, பல இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது, இப்போ எனக்கிட்டே நான் ஒரு எனர்ஜி கொடுத்தேன்ல, அந்த எனர்ஜி மாதிரியே போகிற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆனால் அந்த எனர்ஜி எல்லாம் நீங்கள் உள்ளே வைக்க 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 என்னோட எனர்ஜி வளராது, அதுக்கு பெரிய இடையூறு ஆயிரும். ஏற்கனவே நீங்களே ஒரு இடையூறு, இப்போ நீங்கள் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 25 குருமார்களை சேர்த்து அதுலேயும் இடையூறு பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி வளரும்? ஒரு ராக்கெட்டில் பல ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க இந்த ராக்கெட்டை உருவாக்குறதுல. ஆனால் அதில் ஹெட்டுன்னு ஒரு மெயின் தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவன் எல்லா 1000 பேரையும் தலைவனாக போட முடியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த 1000 பேரும் பல்வேறுபட்ட விதத்தில் வேலை செய்வான். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா மூலதனமாக எல்லாத்தையும் கைட் பண்ணுறவன் ஒருத்தராக தான் இருக்கும். அந்த மாதிரி அப்போ தான் அது என்ன ஆகும், அது முழுமையான ஒரு ராக்கெட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியிலிருந்து ஒருத்தன் வளரப்படணும், அவன் இருக்கணும். ஏன்னா மனித தன்மைங்கிறது அது நல்ல எனர்ஜி இல்லை. நல்ல எனர்ஜி இருந்தால் நாம் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? நீங்களே சொல்லுங்க. நம்மக்கிட்ட நல்ல எனர்ஜி இருக்கு, நல்ல எனர்ஜி இருந்தால் நம்ம ஏன் இவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்கிறோம்? சொல்லுங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி சரியான எனர்ஜியாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம சந்திக்கிற நபர்கள்ட்டையும் நல்ல எனர்ஜியாக இல்லை. அப்போ இந்த எனர்ஜியை மாற்றுறதுக்காக தான் ஒருத்தர் சந்திக்க வரும். அப்போ அவர் ஏதோ ஒன்று கொடுக்கும்போது அது வளர்ற வரைக்கும், அது வளர்ந்து ஒரு செயல் வர்ற வரைக்கும் காத்திருக்கும். அதான் காத்திருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, காடுகளில், மலைகளில், குகைகளில் எங்களையும் படிக்கிறீங்க. அப்போ நாங்கள் எங்கேயோ போய் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கொஞ்சம் எனர்ஜி கொடுங்கன்னு அள்ளி பாக்கெட்லேயே போட்டு வந்துடுறோம். அப்போ பல ஆண்டுகள் இந்த ஒரு எனர்ஜியை தக்க வச்சு அதை வளர்க்கறதுக்கு போராடுறோங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லா புத்தகத்திலையும் இருக்கு. 12 ஆண்டுகள் ஒரே குகையில் உட்காந்து ஒருத்தன் தவம் பண்ணி சமாதி நிலையில ஞானம் அடைஞ்சான்னு இருக்கு. அப்ப அவன் ஏன் பல குருமாரை பார்த்துருக்கலாமே, பல தீட்சைகளை வாங்கியிருக்கலாமே? ஏன் அந்த ஒரு இடத்துல இருந்து அவன் வளரணுங்க. அப்ப வளர்ந்தாதான் அவன் யாருன்னு உணர முடியும். அப்ப ஒரு குரு அவனை அந்த குகையில உட்கார்றான்ல, அந்த குகையே ஒரு எனர்ஜி இருக்கும். அது ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அவனை ஆழ்ந்து போய் உட்கார வச்சுட்டு அது வெளியில போயிடுது. இப்போ அந்த குகையில் அவன் இருக்கிறான்ல, இப்போ அந்த கொடுத்துருக்க எனர்ஜி 5% தான் கொடுத்துருக்கு. அதை 1,00,00,000% மாற்றணும். அப்போ அவன் உட்கார்ந்தாதான் அது வளரும். அப்போ இதுதானே வேணும். இது நம்ம மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாதனால அவங்க இது. ஏன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் பெருசாக இருக்கு. நாளைக்கே ப்ராப்ளம் தீரணும்னா எங்கே வேணாலும் நான் போகணும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ குரு சொல்றதையோ ஞானி சொல்றதோ காத்திருக்க முடியல. ஆனால் அங்கே போனால் ப்ராப்ளம் தீரல, மனசு தான் கொஞ்சம் சரியாகுது. எந்த கோயிலில் போய் எந்த பிரதோஷத்துலையும் போய் எல்லா வேலையும் உடனே யாருக்கும் சக்ஸஸ் எல்லாம் ஆகிறது கிடையாது. அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகி அந்த ப்ராப்ளத்தை மீண்டும் மீண்டும் சமாளிக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, 10 நாளில் சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கோயிலுக்கு போகிறாங்க, அந்த கோயிலுக்கு போய் மனதை 10 நாள் வரைக்கும் அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குன்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ அந்த 10 நாளுக்கு நம்ம நல்லா நடந்துரும் அப்படின்னு அவங்க அந்த எனர்ஜியோடு காத்திருக்காங்க. அந்த 10ஆவது நாள் வரும்போது என்ன சொன்னால், இன்னொரு 5-6 நாள் ஆகுங்க அந்த வேலை முடியுங்கிறான். அவள் திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு செட்பேக் ஆகுது. திருப்பி என்ன பண்ணுறாங்க, அந்த பூக்குடையை தூக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ திருப்பியும் அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அழுது புலம்பி கதறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வர்றாங்க. யாரும் சமாதானப்படுத்தலை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நேரடியாக அழுவாத, நான் ஏழை நாளில் சரியாக வீரலாம் சொல்லலை. அவங்களே அழுகுறாங்க, அவங்களே பேசுகிறாங்க, அவங்களே மந்திரம் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களே அந்த கண்ணீரை தொடச்சிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே வர்றாங்க. இந்த 7 நாளுக்குள்ளே எப்படியாவது நடந்துடும் இந்த முறை அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அந்த 7 நாளையும் கடத்த பார்க்குறாங்க. இந்த 17 நாளையும் நீ புலம்பாமையே அமைதியாக இருன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன பண்ணுறன்னா, அது 17 நாளையும் புலம்பி 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 நீங்கள் கடத்துக்கிறீங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். ஒரு பொருள்
சில பேருக்கு கிடைக்கணும், சில பேருக்கு கிடைக்கக்கூடாது. சில பொருள் சில பேரை கொண்டாட வைக்கும், சில பொருள் சில பேர்த்த திண்டாட வச்சிடும். ஒரு பொருள் ஒருத்தரை சிரிக்க வைக்கும், ஒரு பொருள் ஒருத்தரை அழுக வைக்கும். கல்யாணம் பண்ண எல்லாரும் சிரிக்கிறதே கிடையாது, கல்யாணம் பண்ண எல்லாரும் அழுகிறதும் கிடையாது. சில பேர் அழுவான், சில பேர் சிரிப்பான். அதுக்கு காரணம் அந்த பொருள் தான். அதுக்கான கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டா அது மிகப்பெரிய விஷயமா மாறும். இதுதான் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இந்த வீடு இருக்கு, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், இந்த வீட்டை ஞானம் அடைக்க வைக்கிறேன், இந்த வீட்டையே ஒளியா மாத்துறேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி ஆளுன்னு நீங்களே சொல்லுவீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஞானம் அடைய வைக்கிறேன், அப்புறம் நான் ஊரை ஞானம் அடைய வைக்கிறேன்னு நான் போனேன்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல எனக்கு என்ன உணர்ந்ததே என்னன்னா, உறவுன்னா என்ன, பொண்டாட்டினா என்ன, புள்ளன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இங்க ஒன்னா தெரியுது. அதெல்லாம் தற்காலிகத்துக்குரிய ஒரு செயல்பாடுகள். இதெல்லாம் நம்ம கடக்கணும், இதெல்லாம் நம்ம பயணிக்கணுங்கிறது ஒரு செயல். அவ்வளவுதான் அதோடைய செயல்பாடு. இது ஒரு உண்மை தத்துவம். அப்ப நாம மனிதனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்னோட வீட்டுக்கு தான் கொடுப்பேன். ஆனா அந்த மனிதத்தன்மையிலேருந்து மாறினதுனால என்ன பண்றேன்? உங்களையோ அவங்களையோ பிரிச்சு பார்க்கறது இல்லை, எல்லாமே ஒன்னாதான் பார்க்குறோம். அதே நேரத்தில் யாருக்கு கொடுக்கப்படணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம் ப்ரியாரிட்டியோ. இவங்க உறவினருங்கிறதுக்காக அவங்களுக்கு ப்ரியாரிட்டியை கொடுக்கறது இல்லையே. புரியுதுங்களா? 24 மணி நேரம் என் கூடயே ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்காக இங்கே எனர்ஜி இருக்கிற எனர்ஜியை முண்டெல்லாம் ஊற்ற முடியாது. அவருக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ணா அவர் வேற மாதிரி போயிடுவார். அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் நாம கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். அப்ப இந்த உலகத்துல நான் தான் சொல்லிட்டேன், நாம தோக்குறோம் நம்ம ஜெயிக்கிறோங்கிறத தாண்டி புரிந்து காத்து இருக்கிறதுல பெரிய வேலை இருக்கு. நீங்க நினைக்கலாம் பிளைனா எப்படி காத்து இருக்கிறது, பிளைண்டா எப்படி காத்து இருக்கிறது. நானே இந்த உலகத்துல எங்கடா கடவுள் இருக்கான், எந்த மாதிரி கடவுள் இருப்பான், என்ன உருவத்துல இருப்பான், பிளைனா தான் காத்திருந்தோம். அதுக்கான விடைகளை அது பயணிக்க தான் அதோடைய செயல்களை அதோடைய ரிசல்ட்டை அது காட்டுனுச்சு. அப்பதான் அதுக்குள்ள இருந்து அந்த மாற்றம், அந்த நம்பகத்தன்மை நமக்குள்ள ஏற்பட்டுச்சு. அது உடனே நிகழ்ந்துராது. ஒரு வேண்டுதல்னால ஒரு ஞானம்லாம் கிடைச்சிடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். எந்த கருவறைக்குள்ளேயும் எங்களை மாதிரி ஆளுங்க போறதே கிடையாது. ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம், கருவறைக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இதுதான் இதோட செயல். அப்ப கருவறைக்குள்ள நிறைய அலைவரிசை இருக்கு, ஆற்றலே இருக்கு. அவங்க அதை ஏன் கிரகிக்க முடியல அப்படிங்கிறதையும் நீங்க தான் பார்த்துக்கணும். இது சொல்லும்போது மக்களிடமோ மற்றவங்களிடமோ இதை கடைப்பிடிக்கிறதோ இதை எப்படி கடந்து போறதோ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. இது ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் தான் சொல்றேனே, அவனை மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு ஆளை பார்க்க முடியாது. லைஃபை அதாங்க லைஃபே, அதுதான் லைஃப். அப்ப அவன் வாழ்வான் பாருங்க ஒரு வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அப்ப அவனுக்கு தெரியும் எல்லாம், எது ரைட், எது தவறு, எது சரி, எது விஷயம், இப்ப தெரியும். நான் 10 நிமிஷத்துல நானே இந்த உடலுக்கு ஒரு கர்ம வினையிருக்கு கீழே விழுக போறேன்னா எனக்கு தெரியும். 10 நிமிஷத்துல விழுக போறேன். நான் ஒரு ஊருக்கு திண்டுக்கலுக்கு வகுப்புக்கு போனேன். அந்த ஊருக்குள்ள நுழையும் போது இந்த வகுப்பு சரி இருக்காது எனக்கே தெரியும். உள்ள போனோடனே எனக்கு தெரியும் இது சரியா இருக்காது, நிச்சயமா பெரிய டிஸ்டர்பை ஏற்படுத்தும், பெரிய செட்பேக் இருக்கும் இந்த வகுப்புல அப்படின்னு தெரியும். அந்த கிராமமே என்னை வரவே இருக்குது. ஆனா எனக்கு தெரியும் சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பையன் கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆன பையன் வந்தான். ஆசீர்வாதம் நம்மகிட்ட எப்பயும் வாங்குற பையன் தான். கொஞ்சம் ஒரு விஷயத்துல உள்ள இப்படி அந்த பையனை நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் ஓங்கி என்னை உதச்சாம பாருங்க, அந்த இதயமே புட்டு நொறுங்குற மாதிரி உத வச்சிட்டான். அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்குள்ள ஒரு நிமிஷம் நான் அப்படியே சம்பிச்சு போய் நின்னுட்டேன். என்னன்னா எல்லாம் அப்படியே செயலிழந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ பெரிய வலி, சுத்தி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அழுகுறாங்க. ஆனா இது எனக்கு நடக்குன்னு தெரியும்.
அப்ப அந்த வலி இது என்னன்னா ரொம்ப ஆனந்தமா தான் எடுத்துக்கிட்டேன். அப்ப பின்னாடி இருக்கிறவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஐயா கண்டிப்பா இந்த வகுப்பெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாரு, போயிடுவாரு. மற்ற வகுப்போட அந்த வகுப்பை தான் இன்னும் இன்ட்ரெஸ்டா நான் நடத்தினேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு துயரமான ஒரு சூழல் இருக்கும்னு எனக்கு தெரியும். தெரியலைன்னா தான் நான் வருத்தப்படணும். ஐயோ என்னடா சிவன் எங்க, பெருமாள் எங்க போனீங்க, என்ன இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு நான் ஆல்ரெடி எனக்கே தெரியும். அப்ப இத நீ இந்த இடத்துல கடக்கணும், இது இப்படிதான் நிகழும், இதை இப்படிதான் பேஸ் பண்ணணும், பேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு, அது பேஸ் பண்ணு. அதை எவ்வளவு அழகா தெரிஞ்சதுனால அதை நான் சந்தோஷமா பேஸ் பண்ணேன். இப்போ உங்க வாழ்க்கையில தெரியாம நிறைய பேர் வந்து மிளகாப்பொடியை தூவிட்டு ஓடி போயிடுறாங்க. இவன் மிளகாப்பொடியை தூவ வருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க சந்தனமா கூட அதை மாத்திக்கிறதுக்கு தயாராயிருவீங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்புறம் நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க, நீங்க ஏன் அங்க போறீங்க? உங்க வாழ்க்கையை வேற ஒரு வடிவமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க. அவ்வளவுதான். எங்க வாழ்க்கையில டெய்லியும் பூவெல்லாம் மேலேருந்து கொட்டல, எல்லாமே எங்களுக்கு தெரியறதுனால அதை கடக்கிறதுக்கு அழகா இருக்கு. எங்ககிட்ட இருந்து என்ன தெய்வீகமா எதுவும் இல்லைங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிறத எங்களுக்கு நடக்க போறதும் சரி, பிறருக்கு நடக்க போறதையும் நாம பார்க்கிறோம். அப்ப அது தெரியுது. உடல்ல ஒரு வலி வரப்போகுது, உடல்ல ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, இல்ல அப்படி நடக்க போகுது, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால அது சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். புரியுதுங்களா? இது உங்களுக்கு எப்படி, இது உங்களுக்கு நீங்க எப்படி அப்செட் பண்ணுவீங்க, ஏத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதை வந்து இந்த மாதிரி தான் பார்க்குறேன்.